தாவேக தலைவர் விஜய் இன்னும் நடிகர் மனநிலையில் இருந்து மாறவில்லை என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் விமர்சித்துள்ளார். அரியலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக தொண்டர்கள் ஒழுக்கமில்லாமல் பொதுமக்களுக்கு தொந்தரவு அளிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். உண்மை தெரியாமல், அரசியல் தெரியாமல் ஏதோ பேசினோம் என்பதற்காக பேசுகிற ஒரு குற்றச்சாட்டு தான். இன்னும் சொல்லப்போனால், அவர் எவ்வளவு நேரம் பேசினார் என்பதை பார்த்தாலே அவருடைய சரக்கு என்ன என்பது எல்லோருக்கும் தெரியும். அவர் இன்னும் நடிக மனநிலையிலிருந்து மாறவில்லை. அவரை பார்க்க வருகின்ற ரசிகர்கள் ரசிக மனநிலையிலிருந்து மாறவில்லை என்பதுதான் இந்த அவருடைய பயணம் தெரிவிக்கிறது. இது அண்ணா சிலை மாத்திரம் இல்லை, போகிற இடங்களில் எம்ஜிஆர் சிலை மீதும் ஏறி உட்கார்ந்து கொண்டு பார்க்கின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இது மாத்திரமில்லை, அவர் போகிற இடம்லாம் முதல்ல போய் மேலே ஏறி இருக்கிறவங்களாம் கீழே இறங்குன்னு சொல்கிறது தான் வேலையாக இருக்கிறது. எனவே ஒரு கட்டுப்பாடாக முறை கட்சியை அவர் நடத்துவதற்கு கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு சவால் விடுகின்ற வேலையை செய்ய வேண்டும். இன்னும் சொல்லப்போனால், எந்த ஒரு தலைவர் வந்தாலும் அவரை வரவேற்பதற்கு மக்கள் எப்படி நிற்பார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். எந்த கட்சியாக இருந்தாலும், நான் அது எங்களுக்கு எதிர்கட்சியாக இருக்கிற கட்சிகளை கூட சொல்லிக்கொள்வேன். அவர்கள் ஒரு தலைவர் வருகிறார் என்றால் அந்த தலைவரை வரவேற்பதற்கு சாலையின் இருமருங்கிலும் நின்று வரவேற்பார்கள். ஆனால் நேற்றைக்கு என்ன காட்சியை நீங்கள் பார்த்தீர்கள் என்பது தெரியும். இது அவர்கள் திட்டமிட்டு செய்கின்ற செயல். என்ன சொல்லப்போனால், அவர்கள் செய்திருக்கின்ற செயல் விரைவில் இன்னும் வெளிப்படும். இது என்ன அவங்க திட்டமிட்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கூட்டம் இருப்பதாக காட்டுவதற்காக, ஏதோ அவர் வருவதென்ற பயண தூரம் மக்கள் வரவேற்பு அளித்தார்கள் என்று காட்டுவதற்காக மக்களுக்கு தொந்தரவு தருகின்ற செயலை தான் அவர்கள் செய்து வருகிறார் என்பது நேற்றைக்கு அவர்களுடைய அரியலூரில் நடத்திய செயல்பாடு என்பதை வெளிப்படுத்தி